In the previous editions, we had dealt with formal interviews. முந்தைய பதிவுகளில் முறையான நேர்காணல்கள் சிலவற்றை கையாண்டோம். From these editions, let us deal with informal talks. வரும் பதிவுகளில் முறைசாரா பேச்சுக்கள் சிலவற்றை பார்ப்போம். Exchanges in the supermarket. பல்பொருள் அங்காடியில் உரையாடல்கள். As I enter the shop, How may I help you, madam? asks an attendant. உங்களுக்கு என்ன வேண்டும், madam? என ஒரு பணிப்பெண் கேட்கிறாள். How may I help you, madam? How may I help you, madam? asks an attendant. Attendant பணிப்பெண். நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ட் பணிப்பெண் கேட்கிறாள். I have come to purchase grocery items and fruits and vegetables, I say. நான் சொல்றேன், நான் பலசரக்கு மற்றும் பழங்கள் காய்கறிகளும் வாங்க வந்துள்ளேன். பலசரக்கு grocery items, grocery items பலசரக்கு, ஃப்ரூட்ஸ் பழங்கள், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள். I have come to purchase grocery items and fruits and vegetables, I say. நான் பலசரக்கு மற்றும் பழங்களும் காய்கறிகளும் வாங்க வந்துள்ளேன் என்று நான் கூறுகிறேன். Kindly hand over your bags in the locker section and you shall pick up the grocery items in that section. She says. Kindly hand over your bags. உங்க பைகளெல்லாம் லாக்கர் செக்ஷன், பாதுகாப்பு பெட்டகம். லாக்கர் செக்ஷன், பாதுகாப்பு பெட்டகம். உங்க பையெல்லாம் அந்த பாதுகாப்பு பெட்டத்துல கொடுத்துருங்க. Hand over your bags in the locker section and you shall pick up the grocery items in that section. அந்த பகுதியில் பலசரக்கு நீங்க எடுத்துக்கலாம். Kindly hand over your bags in the locker section and you shall pick up the grocery items in that section, she says. தயவு செய்து, kindly, தயவு செய்து உங்கள் பைகளை பாதுகாப்பு பெட்டகத்தில் கொடுத்துவிட்டு hand over your bags in the locker section. பாதுகாப்பு பெட்டகம், locker section. உங்க பைகளை, your bags. Hand over your bags in the locker section. உங்கள் பைகளை பாதுகாப்பு பெட்டகத்தில் கொடுத்துவிட்டு and you shall pick up the grocery items in that section. அந்த பகுதியில் நீங்க பலசரக்கு எடுக்கலாம். அந்த பகுதியில் பலசரக்கு எடுக்கலாம். grocery items, பலசரக்கு என்று அவள் கூறுகிறாள். Thank you, girl. I can manage, I tell her. நன்றி, thank you, மா. நான் பார்த்து கொள்கிறேன். I can manage. நான் பார்த்தே எடுத்துக்கிறேன் என்று நான் அவளிடம் கூறுகிறேன். I take the required grocery items in a basket and I leave it aside the billing counter, telling the man in the counter, I need to buy fruits and vegetables. I am leaving my basket here. எனக்கு தேவையான பலசரக்கு எல்லாம் எடுத்துட்டு in a basket, ஒரு கூடையில் எடுத்துட்டு எனக்கு தேவையான grocery items பலசரக்கு பாஸ்கெட்டில் எடுத்துட்டு, கூடையில் எடுத்துட்டு, I take the required grocery items in a basket. required grocery items தேவையான பலசரக்கு, வீட்டுக்கு தேவையான பலசரக்கெல்லாம் ஒரு கூடையில் எடுத்துட்டு and I leave it aside the billing counter. பில் போடுற செக்ஷனில் சைடில் வச்சுட்டு அங்கே இருக்கிற ஆள்கிட்ட, telling the man in the counter, அங்கே இருக்கிற ஆள்கிட்ட நான் சொல்கிறேன், I need to buy fruits and vegetables. நான் பழங்கள் காய்கறிகள் வாங்கணும்.
அதனால இந்த கூடையை இங்கே வச்சுட்டு போகிறேன். ஐ எம் லீவிங் மை basket here. I take the required grocery items in a basket and I leave it aside the billing counter, telling the man in the counter, I need to buy fruits and vegetables. I am leaving my basket here. பலசரக்கெல்லாம் கூடையில் இங்கே வச்சுட்டு போகிறேன். நான் பழங்களும் காய்கறிகளும் வாங்கணும். தேவையான பலசரக்குகளை ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு பணம் செலுத்தும் இடத்தில் பக்கவாட்டில் அதை வைத்துவிட்டு அங்கு இருக்கும் நபரிடம் கூறினேன், நான் பழங்களும் காய்கறிகளும் வாங்க வேண்டியுள்ளது. இந்த கூடையை இங்கு வைக்கிறேன். ஐ எம் லீவிங் த பாஸ்கெட் ஹியர். இந்த கூடையை இங்கு வைக்கிறேன். Okay, madam, leave it here. No one will take it. It will be safe, I guarantee you. Responds the man. Okay, madam, சரி மேடம். லீவ் இட் ஹியர். இங்கே வைங்க. நோ ஒன் வில் டேக் இட். யாரும் இதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இட் வில் பி சேஃப். இது பாதுகாப்பாக இங்கே இருக்கும். ஐ கேரண்டி யூ. நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ரெஸ்பாண்டட் த மேன் அப்படின்னு அந்த ஆள் எனக்கு சொல்கிறாரு. ஓகே மேடம், லீவ் இட் ஹியர். சரி மேடம், இங்கே வைங்க. நோ ஒன் வில் டேக் இட். யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. இட் வில் பி சேஃப். கூட பாதுகாப்பாக இங்கே இருக்கும். ஐ கேரண்டி யூ. நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று அவர் பதில் கூறினார். ஓகே மேடம், லீவ் இட் ஹியர். நோ ஒன் வில் டேக் இட். இட் வில் பி சேஃப். ஐ கேரண்டி யூ. ரெஸ்பான்ஸ் த மேன். சரி மேடம், இங்கே வைங்க. யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. சரி மேடம், ஓகே மேடம், லீவ் இட் ஹியர். இங்கே வைங்க. நோ ஒன் வில் டேக் இட். யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. இட் வில் பி சேஃப். கூடை பாதுகாப்பாக இருக்கும். ஐ கேரண்டி யூ. நான் உத்தரவாதம் தருகிறேன். ரெஸ்பான்ஸ் த மேன் என்று அவர் பதில் கூறுகிறார். Thanking him for the response, I move away to the vegetable and fruit section. Thanking him, அவருக்கு நன்றி சொல்லிட்டு I move away to the vegetable and fruit section. காய்கறி பழங்கள் இருக்க செக்ஷன் இடத்துக்கு பகுதியை நோக்கி நான் செல்கிறேன். Thanking him for the response, I move away to the vegetable and fruit section. அந்த நபரிடம் நன்றி கூறிவிட்டு காய்கறிகளும் பழங்களும் இருக்கும் பகுதியை நோக்கி நான் செல்கிறேன். How much does a kilo of tomatoes cost? I ask a salesman standing there. I ask a salesman standing there. How much does a kilo of tomatoes cost? ஒரு கிலோ தக்காளி என்ன விலை? அங்கு நிற்கும் சேல்ஸ்மேன் விற்பனையாளரிடம் கேட்கிறேன். I ask a salesman standing there. அங்கு நிற்கும் விற்பனையாளரிடம் கேட்கிறேன். How much does a kilo of tomatoes cost? ஒரு கிலோ தக்காளி என்ன விலை? How much does a kilo of tomatoes cost? A kilo of tomatoes சொல்லக்கூடாது. A kilo of tomatoes. அதே மாதிரி தமிழில் ஒரு கிலோ தக்காளிகள் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கிலோ தக்காளி என்ன விலை? இங்கிலீஷில் a kilo of tomatoes. தமிழில் ஒரு கிலோ தக்காளி. A kilogram. 1 kg. 1 kilogram. A kilo of tomatoes. ஒரு கிலோ தக்காளி. How much does a kilo of tomatoes cost? COSTS அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா COSTS is equal to does plus cost. அந்த எஸ் வந்து டஸ்ல வந்துடும். காஸ்ட் COSTS இருக்க எஸ் டஸ்ல வரும். ஸோ டஸ் plus cost is equal to cost. COSTS. How much does a kilo? Does a kilo. 1 kilo. அதனால does. How much does a kilo of tomatoes cost? இப்போ 2 kilos அப்படி இருந்தால் how much do 2 kilos of tomatoes cost? How much
do 2 kilos of tomatoes cost? இங்கே 1 kg, a kg, அதனால 1 kg. அதனால how much does a kilo of tomatoes cost? I asked a salesman standing there. I asked a salesman standing there. 1 கிலோ தக்காளி என்ன விலை? அங்கு நிற்கும் சேல்ஸ்மேன் விற்பனையாளரிடம் கேட்கிறேன். 1 kilo of tomatoes, 1 kilogram of tomatoes, a kg of tomatoes, எப்படி வேணா சொல்லலாம். 1 kilogram of tomatoes costs, ஏன்னா அது 1 kilo, அதனால COSTS. 1 kilo of tomatoes costs 80 rupees, he replies. 1 kilo costs. 1 kilo of tomatoes costs 80 rupees. So 1 kg, 1 kilogram of tomatoes costs 80 rupees. 1 kilo of tomatoes cost அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து டொமேட்டோஸை ரெஃபர் பண்ணல, 1 kgயை ரெஃபர் பண்ணுது. இதே 2 kilos இருந்தால் 2 kilos of tomatoes cost, ஏன்னா அது 2 kilos cost. இங்கே 1 kilo cost. 1 kilo of tomatoes costs 80 rupees, he replies. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய், அவன் கூறுகிறான். Why does it cost so much? அது ஏன் இவ்வளவு விலை? Why does it cost so much? Cost விலை. Why does it cost so much? இது ஏன் இவ்வளவு விலை? Because of heavy rain, madam. சரியான மழையினால மேடம். மழை நிறையா இருந்தது, அதனால தக்காளி எல்லாம் மழையில் போயிடுச்சு, அதனால விலை ஏறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Why does it cost so much? இது ஏன் இவ்வளவு விலை? Because of heavy rain, madam. சரியான மழையினால மேடம். Sun, rain, petrol seem to be lame excuses for skyrocketing prices. சன் வெயில், சூரியன் வெயில், ரெயின் மழை, பெட்ரோல் வாகன எரிபொருள். சன், ரெயின், பெட்ரோல், வெயில், மழை, வாகன எரிபொருள் seem to be lame excuses for skyrocketing prices. வெயில், மழை, வாகன எரிபொருள் எல்லாம் விலை ஏறுவதற்கு, skyrocketing prices விலை ஏறுவதற்கு ஒரு காரணமாக போச்சு. லேம் எக்ஸ்கியூசஸ், அது ஒரு ரீசன் ஆயிடுச்சு, அது ஒரு காரணமாக போச்சு. ஸோ விலை ஏறுச்சுன்னா உடனே ஒன்று வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க, இல்லை மழை பெய்யுதுன்னு சொல்கிறீங்க, இல்லை பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆயிருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். Sun, rain, petrol seem to be lame excuses for skyrocketing prices. வெயில், மழை, வாகன எரிபொருள் எல்லாம் விலையேறுவதற்கு ஒரு காரணமாக போச்சு. அவர் சொல்கிறதுனால ஏதோ ஒரு ரீசன் அதுக்கு விலையேறுது அப்படின்னு கடைக்காரங்க சொல்கிறாங்க, அதனால நான் அப்படி ரிப்ளை பண்ணுறேன். Not like that, madam. அப்படி இல்லை மேடம் அப்படின்னு அசடு வழிகிறாரு. ஓகே, whatever may be the price, we need to get whatever we want, isn't it? அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன விலையாக இருந்தால் என்ன, whatever may be the price, என்ன விலை விற்றாலும் நமக்கு தேவையானதை நம்ம வாங்க தான் வேணும். we need to get whatever we want. நமக்கு அன்றாடம் தேவையான பொருட்களை நம்ம வாங்கி தான் ஆகணும். விலையேற்றம் இருக்குனால வாங்காமல் இருக்க முடியாது. ஓகே, whatever may be the price, we need to get whatever we want, isn't it? சரி, என்ன விலையா இருக்கா என்ன, வாங்குவதை வாங்கிதானே ஆகணும். whatever may be the price, என்ன விலையா இருந்தா என்ன, we need to get whatever we want, வாங்குறத வாங்கித்தானே ஆகணும். We are helpless, madam. நாங்க என்ன பண்றது மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. we are helpless, நாங்க என்ன பண்றது, வேற வழி இல்லை, விலை ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. we are helpless மேடம், நாங்க என்ன பண்றது மேடம். what is a kilo of apples cost? 1 கிலோ
ஆப்பிள் என்ன விலை? இங்கேயும் a kilo of apple அப்படி சொல்ல மாட்டோம். 1 கிலோ ஆப்பிள்கள் அப்படி சொல்ல மாட்டோம். a kilo of apples. 1 கிலோ ஆப்பிள். இங்கிலீஷ்ல a kilo of apples. 1 kilogram of apples. தமிழ்ல 1 கிலோ ஆப்பிள். What does a kilo of apples cost? 1 கிலோ ஆப்பிள் என்ன விலை? 1 kg of apples is 400 rupees, madam. 400 ரூபாய் மேடம். 1 கிலோ ஆப்பிள் 400 ரூபாய். Why does it cost so much? ஏன் இவ்வளோ விலை? தக்காளி தான் அவ்வளோ விலை சொன்னீங்க, இப்போ ஆப்பிளும் இவ்வளோ விலை சொல்றீங்க. Why does it cost so much? ஏன் இவ்வளோ விலை? இட்ஸ் நாட் த சீசன் மேடம். இப்போ சீசன் இல்லை மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது சீசன் இல்லை, அதனால ஆப்பிள் ரொம்ப விலையா இருக்கு. another reason for price hike. விலையேற்றத்துக்கு for price hike விலையேற்றம். price hike விலையேற்றம். for price hike விலையேற்றத்துக்கு இன்னொரு காரணம். another reason. another இன்னொரு reason காரணம். இன்னொரு reason இன்னொரு காரணம். another reason இன்னொரு காரணம் விலையேற்றத்துக்கு. சீசன் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல மழை, வெயில், பெட்ரோல் அப்படி சொல்லிட்டு இப்போ சீசன் இல்லைன்னு சொல்றீங்க. So saying, I buy the required stuff and head towards the billing section. இப்படி சொல்லிட்டே so saying தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, I buy வாங்கிட்டு, தேவையானது required stuff, fruits, vegetables தேவையானதை வாங்கிட்டு, I head towards the billing section. பில்லிங் செக்ஷன் நோக்கி செல்கிறேன். So saying, I buy the required stuff and head towards the billing section. இவ்வாறு சொல்லிக்கொண்டே தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு, required stuff தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு, I head towards the billing section பணம் செலுத்தும் இடம் நோக்கி செல்கிறேன். பில்லிங் செக்ஷன் பணம் செலுத்தும் இடம். Would you mind billing my things? It's already late. அப்படின்னு பில் போடுறவர்கிட்ட சொல்கிறேன். Would you mind billing my things? It's already late. என் பொருட்களுக்கு விலை போடுங்க, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு. Would you mind billing my things? என்னோட பொருளுக்கு விலை போடுறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ, அதனால would you mind billing my things? என்னோட பொருட்களுக்கு விலை போடுங்க. It's already late. ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. Not at all, madam. I don't mind. I will bill your things. Not at all, madam. I shall do. இதோ madam. உடனே செய்கிறேன். இதோ madam செய்கிறேன். After paying cash, I took an auto to get back home. After paying cash, பணம் செலுத்திட்டு, வாங்கின பொருளுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு, ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு செல்கிறேன். After paying cash, I took an auto to get back home. பணம் செலுத்திவிட்டு, after paying cash, ஒரு ஆட்டோவில், ஆட்டோனா தமிழ்ல தானியங்கி மூவுருளி உந்து. தானியங்கி மூவுருளி உந்து ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு விரைந்தேன். I got back home. After paying cash, I took an auto to get back home. பணம் செலுத்திவிட்டு ஒரு ஆட்டோவில் வீட்டுக்கு திரும்பினேன்.